உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் மகரம் ராசியின் ஆடி மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம், வாக்கு, தனம், குடும்பம் ஆகியவற்றை குறிக்கும் கும்பராசியில் சனி மற்றும் ராகுவின் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. ருணரோக சத்துருஸ்தானத்தில் குரு பகவான் நிலை கொண்டு சனி மற்றும் ராகுவை தனது 9ஆம் பார்வையாக தோஷத்தை குறைக்கிறார். வருமானத்தை விட செலவுகளே அதிகமாக இருக்கும். குடும்ப பிரச்சனைகள் கவலையை அளிக்கும். நெருங்கிய உறவினர்களிடையே தேவையற்ற வாக்குவாதம் ஏற்படும். திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளை இருந்தால் வரன் அமைவதில் தடங்கள் ஏற்பட்டு அதன் பின்பு நல்ல வரன் அமையும். உத்தியோகம், வேலை பார்க்கும் இடத்தில் பணிச்சுமை சக்திக்கு மீறியதாக இருக்கும். மேலதிகாரிகளின் அளவிற்கு அதிகமான கண்டிப்பு மனதில் வெறுப்பை ஏற்படுத்தும். சக ஊழியர்களின் மறைமுக பேச்சுக்கள் மன நிம்மதியை பாதிக்கும். தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரமாவதில் தடங்கல்கள் ஏற்படும். உணர்ச்சி வசப்படுவதையும் திடீர் முடிவுகளையும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். தொழில் மற்றும் வியாபாரம், உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது விவேகமாகும். ஏனெனில் சந்தை நிலவரம் அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கும் என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன. கலைத்துறையினர், கையில் உள்ள பணத்தை வைத்துக்கொண்டு சமாளிக்க வேண்டிய மாதமாகும் இது என்பதை கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுகின்றன. அதாவது வருமானம் சற்று குறைவாகவே இருக்கும் என்பது கருத்து. சிக்கனமாக செலவு செய்ய வேண்டும். வாய்ப்புகள் கிடைக்கும். அவற்றின் காரணமாக பெயரும் புகழும் கூடும். ஆயினும் வருமானம் மட்டும் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காது. அரசியல் துறையினர், அரசியல் துறையை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள சுக்கிரன் மற்றும் இதர கிரகங்கள் அனைத்தும் ஓரளவே அனுகூலமாக உள்ளன. மேல்மட்ட தலைவர்களுடனும் கட்சி தொண்டர்களுடனும் பழகுவதில் அளவோடு இருத்தல் நல்லது. அரசியல் பற்றிய படங்கள், சொந்த கருத்துக்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். மாணவ மாணவியர், புதன் மற்றும் கல்வித்துறைக்கு தொடர்புள்ள அனைத்து கிரகங்களும் ஓரளவு சுபபலம் பெற்றிருப்பதால் படிப்பில் மனம் ஆர்வத்துடன் ஈடுபடும். ஆசிரியர்களின் ஆதரவும் வழிகாட்டுதல்களும் உற்சாகத்தை ஏற்படுத்தும். உயர்கல்விக்கு வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறும் இம்மாதம் உருவாகும். விவசாயத்துறையினர், செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வயல் பணிகளில் உழைப்பு கடினமாகும். ஓய்வில்லாமல் உழைப்பதால் உடல் ஓய்விற்கு கெஞ்சும். கால்நடைகளின் பராமரிப்பில் பணம் விரயமாகும். அடிப்படை தேவைகளாகிய தண்ணீர், விதை, உரம் மற்றும் இடுபொருள்களுக்கு குறைவிருக்காது. பெண்மணிகள், குடும்ப பொறுப்பில் உள்ள பெண்மணிகளுக்கு குடும்ப கவலைகள் அதிகரிக்கும். வருமானத்திற்குள் செலவுகளை சமாளிப்பது சற்று கடினமாகத்தான் இருக்கும். திருமணத்திற்கு காத்துள்ள பெண்களுக்கு வரன் அமைவதில் தடங்கல்கள் ஏற்படும். வேலை பார்க்கும் பெண்மணிகளுக்கு அலுவலக சூழ்நிலை அனுகூலமாக உள்ளது. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் நல்ல வேலை கிடைக்கும். தற்காலிக பணியில் உள்ள பெண்மணிகளுக்கு பணி நிரந்தரமாகும். பரிகாரம், வியாழக்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் நெய் தீபம் ஏற்றுவது சிறந்த பரிகாரமாகும். சந்திராஷ்டம தினங்கள் ஆடி 10ஆம் தேதி இரவு முதல் 12 பின்னிரவு வரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.